உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு இந்த வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏங்க திடீரென்று ஒரு இருட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுங்க. திடீரென்று என் குடும்பத்துக்கு எனக்குன்னு ஒரு இருட்டு வந்துருச்சு. அந்த இருட்டு எப்படி வந்துச்சோ அப்படியே டக்குன்னு போயிடுங்க, கவலைப்படாதீங்க. ஏசப்பா அவருடைய பிள்ளைங்களை இருட்டில் விடமாட்டார். குழந்தைங்க கரண்டு போனாலும் இல்லை, அது மாதிரி தான் ஏசு உங்களை இருட்டில் விட மாட்டார். ஓகேங்களாங்க, கவலைப்படாதீங்க. இந்த இருட்டை எப்படி வந்துச்சோ சட்டுன்னு போயிடும். ஓகேங்களா, நம்ம இருந்த இடம் ஐயோ இருட்டு வந்துடுச்சே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இனிமேலேருந்து ஏசு அந்த வியாதி என்ற இருட்டை அவர் துரத்துவார். வறுமை என்ற இருட்டை அவர் துரத்துவாருங்க. பிரச்சனை திடீரென்று வந்த பிரச்சனையை அவர் துரத்துவார். என்னால் எதுவும் செய்ய முடியலங்க, எதுவுமே செய்ய முடியல, என்கிட்ட இருக்கிறத வச்சு எதுவும் செய்ய முடியலன்றீங்கள. தேவனால் இயேசுவால் எல்லாமே செய்ய முடியும். அப்பேற்பட்ட தேவனை தான் நீங்கள் வணங்குறீங்க. என்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு, என் நகையை கொண்டு, என் சொத்துக்களை கொண்டு, என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு எதுவும் செய்ய முடியல அப்படின்னு கலங்கி நிற்கிறீங்களா? ஆனால் தேவனால், இந்த இயேசுவால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். உங்கள் இருட்டு போயிடும். ஓகேங்களா, கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்து தருவார், என்ன வேணாலும் செய்து தருவார். இந்த இருட்டு போயிடும். யோபுக்கு திடீரென்று ஒரு நாள் இருட்டு வந்துச்சுங்க. யோபுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவனுடைய மனைவியை வச்சு ஒன்றுமே செய்ய முடியல. அவனுடைய 3 நண்பர்கள், 3 ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒன்றுமே செய்ய முடியலங்க. ஆனால் அவனோடு இருந்த தேவன் இருக்கார்ல, அவர் ரொம்ப பெரியவராக இருந்தார். அவர் உயிர் உள்ளவராக இருந்தார். அவர் என்ன பண்ணார், அந்த இருட்டை ஓட துரத்திட்டார். பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டார் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள. உங்களுக்குள்ளேயும் இருக்கிற இயேசு பெரியவர். உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கார்ல இயேசு, அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் உங்கள் வீட்டு இருட்டை துரத்தி விட்டுருவாருங்க. பயப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.